ஹோட்டல் உறவுகள். இதன் ஆசிரியர் ஆசூர் கா. தங்கதாசன். ச, என்னதான் இருந்தாலும் இப்படி சொல்லியிருக்க கூடாது. வேணும்னு கேட்டிருந்தா நானே அந்த 800 ரூபாய மகிழ்ச்சியோட கொடுத்துருப்பேன். இப்படி கேட்டு பாழா போன பணத்தால அவங்க மேல வச்சிருந்த மரியாதையே குறைச்சிக்கிட்டாங்களே. இனிமே அவங்கள பார்த்தா எனக்கு அவங்க சொன்னது தானே ஞாபகம் வரும். குழந்தைய மடியில வைத்து கொண்டு புலம்பினேன். எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு ஏன் இந்த நிலைமை? அப்பனாவது பொறுப்பா இருந்திருக்கணும். சேருவாரோடு சேர்ந்து குடிச்சு குடிச்சு கூத்தடிக்கிறதுனால எவனும் எங்க அப்பனை மதிக்க மாட்டேங்கிறானுங்க. எங்க அம்மா என்னைக்கு போனாலோ அன்னைக்கே என்னோட சந்தோஷம் போச்சு. இப்ப சிரிக்கிறதெல்லாம் சும்மா ஒப்புக்கு தான். எங்க அம்மா மட்டும் என்ன ஒழுக்கமா? என் தம்பிக்காரனுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மெட்ராஸில் இருந்த எண்ணெய் கொண்டு போய் ஊரில் விட்டாங்க. பொண்ணுக்கு கொடுக்கறத சொல்லிக்கிட்டு எங்கள் அப்பனை ஏமாற்றி தம்பிக்காரனுங்களுக்கு கொடுத்தாங்க. மனுஷனுங்கன்னா கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கணும். அது இல்லைன்னா மனுஷனாக இருக்கிறதுக்கே லாக்கில்லை. நேற்று இருந்ததை நினச்சி பார்க்காம பெரிய ஜமீன்தார் வீட்டு பசங்களாட்டும் பந்தா பண்ணிக்கிறானுங்க. மனுஷன் மேலே வர்றது தப்பு இல்லை, ஆனால் பழச மறக்காம இருக்கணும். இன்னைக்கு இந்த பணமெல்லாம் வரும், ஆனால் இது கடைசி வரைக்கும் நிலைக்குமா? பணத்தை நாமே ஆளணுமே தவிர பணம் நம்ம ஆள விடக்கூடாது. இது யாருக்கு தெரியுது? பணம் பணம் பணம். பணத்தை தேடி சாக போகிற பொணங்க ஏன் தான் இப்படி அலையுதோ தெரியல. பணம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் பணத்தாலே எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. என்ன கேள்வி கேட்டுட்டான் என் மாமங்காரன். செய்யறதுக்கு ஆள் இருந்தா திமிரெடுத்து ஆடுவாங்கன்னு சொல்லிட்டானே. அட பாவி, எங்க அம்மா செய்யும்போது நீங்க ஆடாத ஆட்டத்தை ஆடான ஆடிட்டேன். இன்னைக்கு இவங்க சுயநலமா இருக்கிற மாதிரி அன்னைக்கு எங்க அம்மா சுயநலமா இருந்திருந்தா இப்ப நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே. தம்பி தம்பின்னு காலமெல்லாம் தம்பிகளுக்கு தானே செஞ்சாங்க. பாவி பசங்க நன்றி மறந்துட்டானுங்க. இவனுங்கெல்லாம் என் வாழ்க்கையே கெட்டு போச்சு. என் கல்யாணத்துக்கு முதல் நாள் பணம் வாங்கி மறுநாளே மொய் பணத்தை வசூல் பண்ணி ஒரு நாள் பணத்தை கொடுத்ததுக்கு 1 மாசம் வட்டியை எடுத்துக்கிட்டானே என் மாமன். எப்பேற்பட்ட கொடுமைக்காரனா இருப்பான். ச்சே, இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க. இதை விட கொடுமை, கல்யாணத்துக்காக வாங்கப்பட்ட கடல்ல ஜவுளி கடைக்கு போய் துணி எடுத்துட்டு வந்ததோடு இல்லாம அவங்களுக்கு செஞ்சுக்கிட்ட செலவு முதல் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை எல்லாம் கடன் வாங்கி செய்கிற கல்யாண கணக்கில் சேர்த்து விட்டார்கள் என்றா இவர்களெல்லாம் எப்பேற்பட்ட மனிதர்கள்? என்னடா உறவுகள்! எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம் என்பதை தான் நினைவூட்டுகிறது. எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு பணம் இல்லாமல் திண்டாடிய போது எல்லோருமே வேடிக்கை தானே பார்த்தாங்க. என் பாட்டிக்காரி மாப்பிள்ளை வீட்டிலேயே கடன் வாங்கினாலே. இவங்க நினச்சிருந்தா என் கல்யாணத்தை பண்ணியிருக்க முடியாதா என்ன? என் வீட்டுக்கார்கிட்ட பணம் வாங்கும்போது உங்ககிட்ட பணம் வாங்குறது என் பசங்களுக்கு தெரியாதுப்பா, வெளியில் எங்கேயும் சொல்லிடாத, என் பசங்க ரோஷக்காரனுங்க, உன்கிட்ட பணம் வாங்கினது தெரிஞ்சா தூக்கு மாட்டிக்குவானுங்கன்னு சொன்னாலாம். அவ அப்பப்ப இதை குத்தி காட்டுறாரே. அவனுங்க தூக்கு மாட்டிக்கிறாங்களோ இல்லையோ, நான் தான் அப்பப்ப குத்தி காட்டப்படும் வார்த்தைகளால் தூக்கு மாட்டிக்காத குறையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கூட பிறந்தவன் ஒரே ஒரு தம்பி, என்ன பையன். அவன் பக்கா சுயநலக்காரன். அவனுக்கு தேவை இருந்தால் மட்டும் வருவான், இல்லையென்றா யாரையும் எப்பொழுதும் எதற்கும் கண்டுகொள்ளவே மாட்டான். அவனுக்கு தேவை இருக்கும்போது தான் அக்கா மேலே அளவு கடந்த பாசம் அப்படியே பொங்கி வழியும். எங்கள் அப்பனும் செக்கு மாடு மாதிரி தானே எல்லாத்துக்கும் தலைய ஆட்டினா. இருக்கும்போது கண்டவங்களுக்கு செலவு செஞ்சான். இப்போ எந்த நாயும் அவரை மதிக்கலையே. பணம் இல்லைன்னதும் எல்லாரும் அவரை கிள்ளுக்கிறையாக தானே பார்க்குறாங்க. மனுஷங்களுக்கு மரியாதை கொடுத்த காலம் எங்கே போச்சு? பணத்தை மனுஷன் ஆண்ட காலம் போய் பணம் மனுஷனை ஆளுற காலம் ஆயிடுச்சு.
எங்க தப்பு நடக்குது, யாரை குறை சொல்றது, சமுதாயமா தனிப்பட்ட மனிதனா? சமுதாயங்கிறது என்ன? மனித கூட்டம் தானே சமுதாயம். அப்ப சமுதாயத்தை தான் குறை சொல்றதா இல்ல மனிதனை குறை சொல்றதா? நல்ல வேலை, சாகும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போற மாதிரி இருந்தா ஒருத்தனோட ஒருத்தன் வெட்டிக்குவான். அதனால தான் கடவுள் இவனுங்களை அளந்து வச்சிருக்கான். இந்த பணம் இல்லாதல தானே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அடிப்பட்ட ஒருத்தருக்கு சிடி ஸ்கேன் எடுக்க 350 ரூபாய் இல்லாமல் 2 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தாங்க. நான் என் கையில் இருந்த காசை கொடுத்து சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னேனே, அவர் யாருன்னே தெரியாது. நான் அவருக்கு செய்ய வேண்டும் என்று தலையெழுத்து இல்லையே, இருந்தும் செஞ்சேனே. என்ன காரணம்? அதுதான் மனிதாபிமானம். மனுஷங்கிறதுக்கு இதுதான் மரியாதை. ஆனால் இந்த வீட்டில் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கே காசு கேட்டாங்களே, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. பணம் கொடுத்தாதான் எல்லாம் இங்கே நடக்கும்னா அப்புறம் என்ன சொந்த வேண்டி கிடக்குது? அந்த பணத்தை வாக்கப்பட்ட இடத்துலேருந்தே யாரிடமாவது கொடுத்து செஞ்சிட்டா நல்லா இருக்காதான் என்ன? கூலிக்கு மாறு அடிக்கணும்னு ஆயிடுச்சு. எங்கே அடித்தா என்ன, யார் அடித்தா என்ன? அப்போவே உன் புருஷங்கிட்ட சொன்னேன், எனக்கு அம்மா இல்லைங்க, நான் நம்ம வீட்டிலே இருந்துடுறேன் அப்படின்னு. அவர் கேட்கலையே. உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கணும், இல்லைன்னா உன் குடும்பத்தை பற்றி எங்கள் வீட்டில் தப்பு தப்பாக பேசுவாங்கன்னாரு. இவர் ஒழுங்காக இருந்தால் யார் பேசுனா என்ன என்ன அங்கேயே வச்சிருக்கலாம்ல. பெண் உரிமைங்கிறது முன்னேற்றம் கண்டுட்டாங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் பெண்களால் சுயமாக எதையாவது செய்ய முடியுதா? என் மாமங்காரங்களுக்கும் கௌரவம் வேற. நான் என் புருஷன் வீட்டில் இருந்தால் இவங்களுக்கு கௌரவம் குறைஞ்சிருமா, எல்லாத்தையும் இவங்களே செலவு செஞ்சிருவாங்கிற மாதிரி கௌரவம் வேற ஒரு குறைச்சல். இவங்க விளையாட்டில் நான் தானே அங்கேயும் இங்கேயும் பந்தாடப்படுறேன். என் புருஷனுக்கு தான் மனைவி முக்கியம் இல்லை, ஊர் உலகம்தான் முக்கியம். ரோட்டில் ஒன்றா போகும்போது கையை பிடிச்சிக்கிட்டு நடந்தால் கூட ஊர் உலகம் தப்பாக பேசுன்னு கையை உதறிடுவார். யாருக்காக வாழறாங்க இவங்க? ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் வாழறவங்க. தனக்கு என்னைக்காவது வாழ்ந்திருக்காங்களா? எதுக்காக இந்த வேஷம்? யாருக்கு இந்த வேஷம்? ஊர் உலகம்தான் முக்கியம்னா என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? படுக்கையாரில் புருஷன் பொண்டாட்டி பேசுறது கூட பக்கத்தில் கேட்கக்கூடாது. ஊர் உலகம் தப்பாக நினைக்கும் பாரு. அவரால் ஊர் உலகத்துக்கு கொடுக்குற மரியாதை கட்டண பொண்டாட்டிக்கு தர முடியல, பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சிக்க முடியல. இவரோட வாழ்ந்த 1 வருஷத்தில் வாழ்க்கை கசஞ்சு போச்சு. இதில் குழந்த வர இன்னும் குறை காலத்தை எப்படி தான் தள்ள போகிறனோ கடவுளே. பெண் உரிமைன்னு பெரியவங்க பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. பேசி எழுதி என்ன பிரயோஜனம்? என்னதான் பெரிய பதவியில் இருந்தாலும் வீட்டில் வந்தா பொண்ணா பிறந்தா அடுப்படியில் தானே முடங்கி போகிறா. அதுலேருந்து அவளுக்கு விடுதலை கிடைச்சிதா? எப்போ கிடைக்கும்? யார் கொடுப்பாங்க? ஆண்களுக்கு இந்த நிலைமை இருக்கா? ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் ஷர்ட்டை கழட்டணும், முகம் துடைக்க துணி எடுத்து கொடுக்கணும், காஃபி போட்டு கொடுக்கணும். கொஞ்சம் தாமதம் ஆகிட்டா அதிகாரம் தூள் பறக்கும். ஏன் இதெல்லாம் பொண்டாட்டி தான் செய்யணுமா? ஆண்களால் செஞ்சுக்க முடியாதா? ஏன் செய்யலை? பொண்டாட்டி செய்வாங்கன்ற நம்பிக்கை. எனக்கு குழந்த பிறந்து வீட்டுக்கு கூட்டி வர்றதில்ல பிரச்சனை. எங்கே வந்து தொந்தரவு இருக்குமோன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. அப்போ சொந்தமெல்லாம் சந்தோஷத்தில் கூடி கூத்தாட மட்டும்தானா? கஷ்டத்தில் பங்கெடுத்துக்க இல்லையா? இன்றைக்கி எனக்கு ஒரு கஷ்டம்னு இவங்க உதவனா, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் உதவ போகிறேன். வாழ்க்கைன்றது ஒரு சக்கரம் தானே. இதில் யார் கடைசி வர உயரத்தில் இருந்துடுறாங்க? ஒரு கட்டத்தில் உயர போகிறவங்க சில நாளில் கீழே வந்துடுறாங்க. சிலர் கீழே இருந்து மேலே போயிடுறாங்க. உயரம் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சால் கீழே இருக்கிறவங்க 4 உயரத்துக்கு வந்ததும் உதவ போகிறாங்க. வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்கல் தானே ஓடிக்கிட்டு இருக்கு. பெண்ணை படைச்சது யாரு? இறைவனா? இயற்கையா? எதுவாக இருந்தாலும் அதுவும் பெண்களுக்கு கெடுதல் தானே பண்ணியிருக்கு. கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் சந்தோஷமாக இருந்த என்னால் இப்போ சந்தோஷமாக இருக்க முடியலையே. இன்னைக்கு யார் யாருக்கோ வாழறேன்னா எனக்காக வாழ முடியலையே.
மாமனார் மாமியார் மூத்தார் மச்சனை நாத்தனார் புருஷன் புள்ள அவர்கள் உறவினர் என் பெற்றோர் அண்ணன் தம்பி அவர்களுக்கு வாக்கப்பட்டு வந்தவர்கள் என இரு வீட்டு உறவினர்கள். ஒரு பெண் எத்தனை பேரை அனுசரித்து போக வேண்டியிருக்கு. யாராவது தவறு செஞ்சு அதை சுட்டி காட்டினா குடும்பத்தை பிரிக்கவே பார்க்கறான்ற வேண்டியது. படித்தவ திமிரில் பேசுகிறான்றது, அடங்கா பிடாரின்னு சொல்கிறது, புருஷனுக்கு தலைகாணி மந்திரம் ஓதிட்டான்றது. பாப்பா போதும்டா சாமி, எத்தனை ஏச்சு பேச்சுகள். ஆண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா? இல்லையே. பிறகு எப்படி கடவுள் நியாயமானவராக இருக்க முடியும்? அந்த கடவுளையே அவங்க பொண்டாட்டிகளை அடக்கி தான் வச்சிருக்கானுங்க. பொண்டாட்டியை சந்தேகப்பட்ட ராமன் யார் என்ன சொன்னா என்ன, என் பொண்டாட்டி நல்லவதான்னு அவனால் அடித்து சொல்ல முடியல. ஏன்னா அவனும் என் புருஷன் மாதிரி ஊர் உலகத்துக்காகத்தான் வாழ்ந்திருக்கான். அதில் 1008 காரணங்கள் வேற. அப்பன் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன சிவன் வாக்கப்பட்டு வந்துட்டா புருஷன் வீடே கதின்னு இருக்கணுங்கிறது அப்பவே எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆனதிக்கும் இன்னைக்கு நேத்துக்கா வந்தது? சிவன் ராமங்காலத்திலேயே அல்லவா வந்திருக்கு. புருஷனுக்கு ஒன்றுனா தைலம் தேய்ச்சி விடணும், கால் பிடிச்சி விடணும், இன்னும் என்னென்னவோ தேவைகள் எல்லாம் செய்யணும். அதுவே பெண்ணுக்கு முடியலன்னா புருஷன் செய்யக்கூடாது, செஞ்சால் கௌரவ குறைச்சல், பொண்டாட்டிக்கு கால் பிடிச்சி விட்டவள்னு அசிங்கம் வந்துடுமா. அப்போ புருஷனுக்கு கால் பிடிச்ச விட்டவன்னு எங்களுக்கு அசிங்கமாக இருக்காதா? எங்களுக்கு சுயகௌரவம் இல்லையா? இதெல்லாம் கேட்டால் பொண்டாட்டி மட்டும் அன்பாக நடந்துக்கணுமா? அப்போ ஆண்கள் அன்பாக நடந்துக்க கூடாதா? எதையோ நினைக்க போய் என்னென்னவோ மனசுக்குள்ளே நினைத்து கொண்டேன். என் சின்ன மாமா இருக்கானே, யமகாதகா பையன். என் கல்யாணத்துக்கு என்னிடம் வாங்கிய பணத்தை கொடுத்திருந்தாலே ஓரளவுக்கு கல்யாண செலவை சமாளிச்சிருக்க முடியும். அதை பற்றி அவன் கண்டுக்கவே இல்லை. நானும் கேட்க முடியாமல் இருந்துட்டேன். காரணம், அவங்க வீட்டில் தான் இருந்தேன். எப்படி கேட்க முடியும்? என் பெரிய மாமன் பேருக்கு தான் எப்போவாச்சு தண்ணி போட்டால் தான் தங்கச்சி பொண்ணு ஞாபகமே வரும். அப்போ அழுதுட்டு போவார். அதான் அவரோட உறவு. என் நடுமாமன் ஊம குசும்பன். உயிரே போனாலும் வாயிலிருந்து உண்மை வராது. இவனுக்கு தான் என்னை கொடுக்கணும்னு எங்கள் அம்மா நல்லா செஞ்சாங்க. ஆனால் அவன் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நல்லா இருந்துக்கிட்டு நல்லா இல்லாதவன் மாதிரி நடிப்பதில் அசகாய சூரன். இவன் சொல்வதை யாருமே நம்ப மாட்டாங்க. இருந்தும் நாங்கள் நம்புவது போலவே அவனிடம் நடிக்கணும். இவனுடைய மனைவி லாயருக்கு படித்திருந்தா நல்லா இருந்திருக்கும். புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு சில நேரத்தில் முட்டாள்தனம்புவா உளருவா. தற்பெருமை தம்பட்டம் அடிப்பதில் மிகவும் கெட்டிக்காரி. அந்த அம்மாவை பொறுத்தவரை அவங்க அறிவாளி, மற்றவங்க எல்லாம் முட்டாள்கள். இதுதான் அவங்களுடைய கொள்கை. இவ கேட்ட கேள்விக்காக தான் நான் இவ்வளவு நேரம் புலம்பினேன். உதவி செய்கிற நேரத்தில் சொந்தையெல்லாம் ஓடி ஒளிந்த போது இவங்க மட்டும்தான் உதவி செய்ய முன் வந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு காலமெல்லாம் நன்றி சொல்லணும். என்னை பெத்த தாயாக தான் அவங்கள நினச்சேன். ஆனால் கேவலம் ஒரு 800 ரூபாய்க்கு அவங்க தகுதியை குறைச்சிக்கிட்டாங்க. போலி சம்பிரதாயங்களுக்காக புருஷன் வீட்டிலிருந்து தலைப்பிரசவத்துக்கு இவர்கள் வீட்டில் தங்கினேன். இதற்காக ஆன செலவெல்லாம் என் தந்தை சம்பாதிச்சு கொடுத்தது தான். இன்னும் 2-3 நாள்களில் என் புருஷன் வீட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போக போகிறேன். என் தந்தை கொடுத்த 5000க்கு கணக்கு சொன்னாங்க. ஒவ்வொன்றா எல்லா கணக்கையும் சொல்லி முடித்த போது கடைசியாக 800 ரூபாய் மீதி இருந்தது. இதை அவங்க எடுத்துக்கொள்வதா சொல்லியிருந்தா கூட நான் ஒன்றும் சொல்லியிருக்க போவதில்லை. அல்லது பெருந்தன்மையாக புருஷன் வீட்டுக்கு போகிறாளே, பச்சை குழந்தைய கையில் வச்சிருக்கிறாளே, அவசரத்துக்கு உதவும் என்று கையில் கொடுத்துருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா அவங்க மேலே இருந்த தாய் அன்பையும் தாண்டி அவள் மேலே ஒரு வித பக்தியும் ஏற்பட்டிருக்கும். மீதி 800 ரூபாய் இருக்கு விசாலாச்சே, அதை சாப்பாட்டு கணக்குன்னு எழுதிக்கிட்டா? இந்த வார்த்தைகள் தாங்க என்னை சிந்திக்க வச்சுது. ஒருவேளை நான் அவங்க தங்கச்சியாக இருந்திருந்தாலும் இப்படி தான் கேட்டிருப்பாங்களோ? என்னதான் இருந்தாலும் நான் அவளுக்கு நாத்தனார் மகள் தானே. அதனால தான் இந்த பிரிவினை புத்தியா? எப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறாங்க. இதுதான் உறவுகளின் நிலையா? அப்படியென்றா
ஹோட்டலில் சாப்பாட்டிட்டு காசு கொடுத்துட்டு வருகிறோமே, அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு உள்ளது? அப்படியென்றால் பணம் இருந்தால்தான் உறவா? இதற்கு ஹோட்டல்லையே சாப்பிட்டு வந்திருக்கலாமே. அவர்களுக்கும் நமக்கும் பற்று பாசம் எதுவும் ஏற்படாதே. எல்லா செலவுக்கும் பணம் வாங்கியாச்சு. இறுதியில் இருந்தது சாப்பாட்டு பந்தம் ஒன்று தான். அதற்கும் 800 ரூபாய் விலை பேசிவிட்டாள். நன்றல்லது அன்றே மற என்றார்கள். என்னால் மறக்க முடியவில்லை. இனி இந்த வீட்டுக்கு வந்தால் என்னால் எப்படி சாப்பிட முடியும்? அதனால தான் உங்களிடம் இவ்வளோ நாள் புலம்பி தள்ளனேன். இனி இதை இன்றோடு மறந்து விடுவேன். இப்போதான் எனக்கு ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்சது போல இருக்கிறது. மனிதர்களை பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது?